ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். பெண்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க என்னம்மா பண்ணணும் இப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பெண்களே மகாலட்சுமியோட ஸ்வரூபம், பெண்களே மகாலட்சுமியோட அம்சம். அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆக நம்மளே மகாலட்சுமி, நமக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் வேற கிடைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இருந்தால் நல்லது தானே. சரி, அப்போ நான் என்ன பண்ணால் எனக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும்? மொதல் விஷயம், பெண்களே மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படின்றதுனால பெண்கள் ஒழுக்கமாக, நேர்மையாக, நாணயமானவங்களா நல்ல வார்த்தைகளை பேசிட்டு அவசொல் பேசாமல், குடும்பத்தில் சண்டை சச்சரவு போடாமல், அழாமல். சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எது சொன்னாலும் அழுது தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழாமல் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் அவங்களோட நிற்கமர நிறைஞ்சிருப்பா. சரி, அதுக்கும் மேலே பெண்கள் மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பெண்கள் நம்ம பார்த்துருப்போம், காலையில் எந்திரிச்ச உடனே தலையை விரிச்சு போட்டு பேன் வருவாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாசலில் உட்காந்து, முக்கியமாக வாசப்படி மேலே உட்காந்து பேன் வருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுமா. அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னும் போது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி 2 கையில் தலையை சொறிவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 கையில் எப்பயுமே தலையை சொரியக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடியினோட நுனி மடிச்சு இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ யாரோ அது நம்ம செய்யறதில்ல, பரவாயில்ல. அப்படி ஒரு விஷயமும் இருக்க தான் செய்யுது சாஸ்திரத்தில். சரிங்களா? பெண்கள் சுத்த பத்தமாக இருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பெண் வந்து திருமணமானவளாக இருந்தால் நெத்தி பொட்டு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு நீ உன்னை அலங்காரம் பண்ணிக்கிறியோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் உன்னோடு நீக்கமர நிறைஞ்சிருப்பா. எப்படிம்மா அப்படின்னா, மகாலட்சுமி தாயார் வந்து பாருங்கள், பெருமாள் எப்படி அலங்கார பிரியனோ அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரும் அலங்கார பிரியை. யார் ஒருத்தர் ரொம்ப அழகாக அலங்காரமாக பூவோடும் பொட்டோடும் வாசனையோடும் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி பேசும்போது கூட சிலர் வந்து பார்த்திங்கன்னா கத்தி 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 பேசுவாங்க. வீட்டில் பயங்கரமாக கத்துவாங்க. பேசுகிறதே வந்து கத்தி கத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி கத்தி கத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி இந்த நிலவாசல் இருக்குது பார்த்திங்கன்னா, நிலவாசல் கபால்னு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நிலவாசல் தான் நம்ம குலதெய்வம் இருக்கும், கும்பதேவதைகள் இருப்பாங்க. அடிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் கம்மியாகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆக அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. வீட்டை எப்பயுமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும். கிழிஞ்ச ஆடைகளை போடவே கூடாது. சிலர் வந்து பாருங்கள், நல்லா கிழிஞ்சு போயிருக்கும், நல்ல வசதி இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் கிழிஞ்சதை போட்டுப்பாங்க. தூக்கி போட மனசில், வீட்டுக்குள்ளே தானே இருக்குது, நான் என்ன வெளியிலேயே போகிறேன், யாராவது என்ன பார்க்கவா போகிறாங்க, நான் கிழிஞ்சதை போட்டு போகிறேன் என்ன இப்போது அப்படிம்பாங்க. கிழிந்த ஆடைகளே போடக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாருங்கள், காலையில் நைட் வந்து நைட்டி போட்டுப்பாங்க, காலையில் ஆஃபீஸ் போய்டுவாங்க, திருப்பி சாயங்காலம் வந்து அதே நைட்டியை போட்டுப்பாங்க. ஓகேங்களா? அதே நைட்டியை திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரே நைட்டியை 3 நாள் போடுறது, இதெல்லாம் வந்து பெண்கள் செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை நம்ம இப்போ உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா அதை தோச்சி தான் நம்ம திருப்பி போடணும் அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஆக தோச்சி தான் நம்ம போடணும், தோய்க்காமல் நம்ம போடக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு சுத்தபத்தமாக இருக்கணும், நல்லா குளிக்கணும். நிறைய பேருக்கு நல்லா குளிக்கிறதே வந்து நேரம் இருக்குதுல்ல, நேராக போவாங்க, பிள்ளையார் அபிஷேகம் மாதிரி குளிச்சுட்டு ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. சுத்தபத்தமாக ஒரு நல்ல இந்த அந்த கூழாங்கல் இருக்குது பார்த்திங்களா, அது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் நார், இல்லைன்னா சாதா இப்போ ஸ்பாஞ்ச் மாதிரிலாம் விற்குது இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு உடம்பு நல்லா தேய்ச்சி குளிங்க. கால் முதல்ல தேய்ச்சி குளிங்க, கால் பாதத்தை தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம தலைக்கு எண்ணெய் அப்படின்னு வச்சு தலை குளிக்கணும். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட வாசம். வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் வச்சு தலை குளிங்க. இதுவும் செய்க. முடியை நிறைய பேர் இப்போ விரிச்சு விடுவாங்க. விரிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லலை, ஏன்னா இப்போ வந்து காலம் மாறி போச்சு. எல்லாருக்கும் பின்னி பூ வைக்கிறத விட முடியை விரிச்சு விட்டுருக்கிறது அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கோயிலுக்கு போகும்போது மட்டும் முடிக்கு ஒரு பேண்டு இல்லைனா ஒரு கேச்சர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரே ஒரு கால் பின்னி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி முக்கியமாக கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம முடியும் அப்படின்னா, பட்டு வீட்டில் எல்லார் வீட்லேயும் பட்டு இல்லாமல் இல்லை. கடைசி திருமணத்துக்கு எடுத்த பட்டு புடவை, நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த பட்டு புடவை, அதெல்லாம் அப்படியே வந்து பீரோக்குள்ளே தூங்கும். அந்த பட்டு புடவையை கட்டிட்டு போங்க. காரணம் என்ன அப்படின்னா, பட்டுக்கு தோஷம் கிடையாது. அதனால தான் பெரிய பெரிய யாகங்கள்லாம் நடத்தும் போது பட்டு வேட்டி கட்டிடுவாங்க, பட்டு புடவை கட்டிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புரோகிதர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. பட்டு தான் கட்டிட்டு வரணும் அப்படின்னு. தோஷம் இல்லை அப்படின்றதுனால பட்டு கட்டிட்டு வரணும். பொதுவாக வந்து பாருங்கள், பட்டுக்கு தோஷம் கிடையாது, பாலுக்கு தோஷம் கிடையாது, தயிருக்கு தோஷம் கிடையாது, பசுக்கிட்ட இருந்து வர எதுக்கும் தோஷம் அப்படின்றது கிடையாது. அதனால தான் நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா பால் சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் வந்து நம்ம கடையிலேருந்து கூட வாங்கி நிவேதனமாக வச்சுக்கலாம்.
ரசகுல்லா செய்கிறீங்க, இல்லை ரசகுல்லா வாங்குறீங்க, இல்லைன்னா பால்கோவா வாங்குறீங்க அப்படின்னா பால் கொழுக்கட்டை, இதெல்லாம் நம்ம கடையில இருந்து கூட வாங்கிக்கலாம். தீட்டானவங்க அதை சமைச்சா கூட அதுக்கு தீட்டு கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த மாதிரி விஷயம் நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி வீட்டில் பிள்ளைங்களை திட்டக்கூடாது. நிறைய பொம்பளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களை திட்டுவாங்க. நீ எல்லாம் எங்கேருந்து உருப்பட போறடா, அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பதிவு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். நீ எல்லாம் எங்கேருந்து உருப்பட போகிற, நீ எல்லாம் எரும மாடு மேய்க்க தான் லாக்கி, உன்னை பெற்றதுக்கு 2 கொழுவிக்கல்ல பெற்றுக்கலாம், நீ எல்லாம் வீணாக போயிடுவடா அப்படின்னா ரொம்ப வந்து பிள்ளைங்களை திட்டுவாங்க. பிள்ளைங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் பெத்தவ வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. புரியுதுங்களா? 2 காரணத்துக்காக. ஒன்று, பெத்தவ மனசு கஷ்டப்பட்டு சொல்லும்போது அது குழந்தைங்கள தாங்கும். குழந்தை நல்லதோ கெட்டதோ நம்ம குழந்தைங்க இல்லைங்களா? நம்ம பெரிய ஆளாக வந்தால் மட்டும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடலம்மா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எத்தனை பேர் உங்களை பார்த்து பாராட்டினாலும், எந்த ஒரு கோபுரத்தினோட உச்சியில் நீங்கள் இருந்தாலும், உங்கள் பிள்ளைங்க முன்னேறலை அப்படின்னா நீங்கள் அந்த உச்சியில் இருந்து கூட பயன் இல்லைம்மா. ஆக பிள்ளைங்களை அந்த மாதிரி சொல்லாதீங்க. என் புள்ள நல்லா ஆகணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஜாதகத்தில் தசை இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு தசை இருக்குது. ராகு தசை, சுக்ர தசை, சனி தசை, இவங்கெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னா பிள்ளைங்களை மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கெடுப்பானுங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? இறைவன் காலை பிடிங்க. எப்பயுமே வந்து நீ கெட்டு போயிடுவே, நீ வீணாக போயிடுவே, நீ நாசமாக போயிடுவே, அந்த வார்த்தைலாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீட்டிலலாம் போயிட்டு என் புள்ள அடக்க மாட்டேன்றான், என் புள்ள சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் மனசு கஷ்டத்தில் போய் ஒத்த வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க 100 வார்த்தை போய் சுற்று வட்டாரத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க பையன் அடங்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய மூத்திரையும் உங்கள் பிள்ளைங்க மேலே குத்திடுவாங்க. ஆக அந்த வார்த்தை சொல்லாதீங்க. அப்போ என்ன தான் செய்யணும்? இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. வருத்தப்படாதீங்க, அழாதீங்க. இறைவன்கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டி சந்தோஷமாக வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரனோட கடாட்சம் கிடச்சிடுச்சு அப்படின்னாலே எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திட்டுறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கத்துறது, சாபம் விடுறது, பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அடிக்கிறது, இது எதுவுமே செய்யாதீங்க. எது செஞ்சாலும் நல்லபடியாக அன்பாக பேசுனீங்க அப்படின்னா முக்கியமாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிலே நிறைஞ்சிருப்பா. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.